அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு தெய்வத்துடைய கட்டுகளை அவிழ்த்த பிறகு அங்கே என்ன நடக்கும், அந்த தெய்வம் பழைய நிலையில் இருக்குமா, அந்த தெய்வம் நம்மளுக்கு உதவி செய்யுமா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அல்வாக்குப்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த மாந்திரிகத்தை கையில் எடுக்கிறாங்க, சரிங்களா, கையில் அடிக்கிறாங்க. அதாவது தன்னுடைய எதிரிய மாந்திரிகத்தால் வீழ்த்தணும் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது எதிரியுடைய தெய்வம் அதை தடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, தெய்வங்களை கட்டுறாங்க, சரிங்களா. அதாவது அவனுக்கு உதவி பண்ண முடியாமல் தெய்வத்தை கட்டுறாங்க. குறிப்பாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா, குலதெய்வத்தை கட்டுறாங்க. ஏன்னா குலதெய்வம் தானே அவனுக்கு எப்போவுமே கூட இருந்து அவனை துணையாக இருந்து பாதுகாக்கிறது அவனுடைய குலதெய்வம் தான். அப்போனா முக்கியமாக ஒரு செய்வனை அவன் மேலே நம்ம பிரயோகம் பண்ணும்போது அந்த செய்வனை அவனை அவனுக்கு செய்வனை செய்யும்போது அந்த தெய்வம் அந்த செய்வனையை தடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா, தெய்வத்தை குலதெய்வத்தை கட்டுறாங்க, சரிங்களா. இதில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கிறக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெய்வங்கள் 4 பேருக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில் இருக்கும், சரிங்களா. அப்படி 4 பேருக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தை நம்ம கட்டும்போது மிகப்பெரிய மகா பாவங்கிறது பிடிக்கும். இந்த மகா பாவத்தை 7 ஜென்மங்கள் எடுத்தாலும் இந்த மகா பாவத்தை தீர்க்கிறதுக்கு உண்டான வழியே கிடையாது, சரிங்களா. அப்பேற்பட்ட விஷயத்தை தெரியாத மாந்திரீகர்கள், சரிங்களா, நான் எல்லாரையும் சொல்ல கிடையாது, இந்த மாதிரி தெய்வத்தை கட்டுனா பாவம் அப்படிங்கிறது தெரியாத மாந்திரீகர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த தெய்வத்தை கட்டிடுறாங்க, சரிங்களா. இந்த விஷயத்தை தெரிந்த மாந்திரிகர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த தெய்வத்தை ஸ்தம்பனம் பண்ணிடுவாங்க, சரிங்களா. அதாவது தெய்வத்தை கட்டுனா பாவம் அப்படிங்க தெரிஞ்ச மாந்திரிகர்கள் என்ன செய்வாங்க, அந்த செய்வனையை தடுக்காமல் இருக்கிறதுக்காக அந்த தெய்வத்தை ஸ்தம்பனம் பண்ணிடுறாங்க, சரிங்களா. ஸ்தம்பனத்திற்கும் அதாவது கட்டுறதுக்கும் வேறுபாடு இருக்குது, சரிங்களா. அதாவது தெய்வத்தை கட்டுறது அப்படின்னா அந்த இடத்துல அப்படியே சுத்தமாக கட்டி போடுறது, எந்த ஒரு செயல்பாடும் இல்லாமல் மொத்தமாக முடக்கி போடுறது கட்டுறது. இது ஸ்தம்பனம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு மட்டும் தெய்வம் போக முடியாத சூழ்நிலையும், அப்படி போனாலும் அந்த தெய்வம் அந்த இடத்துல உதவி செய்ய முடியாத நிலையை உருவாக்குறதுக்கு தான் ஸ்தம்பனம் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறாங்க, சரிங்களா. ஒரு சில பேர்கள் வீடுகளில் அந்த செய்வன இயந்திரங்கள் எதிரிகளுக்கு கொண்டு போய் பிதைப்பாங்க, சரிங்களா. எதிரி ஒன்றும் இல்லாமல் போயிடணும் அப்படிங்கிறதுக்காக எதிரிகள் வீட்டில் இந்த செய்வன இயந்திரங்களெல்லாம் பிதைப்பது உண்டு. அப்படி செய்வன இயந்திரங்களை பிதைக்கும்போது இந்த ஸ்தம்பன இயந்திரங்களையும் சேர்த்து தான் பிறப்பாங்க. ஏன் அப்படின்னா, அந்த வீட்டில் எந்த ஒரு தெய்வமும் போய் அவனுக்கு உதவி செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அந்த தெய்வம் அந்த வீட்டுக்குள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்தம்பன எந்திரத்தையும் சேர்த்து வைப்பது உண்டு, சரிங்களா. இந்த எந்திரத்தை அந்த வீட்டுக்குள்ளே வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே என்ன செய்ய முடியாது, குலதெய்வங்கிறது எந்த ஒரு தெய்வமும் போய் அந்த வீட்டில் அவனுக்கு உதவி செய்ய முடியாது, சரிங்களா. அதுக்கு தான் ஸ்தம்பன இயந்திரங்களை வைக்கிறது உண்டு, சரிங்களா. நிறைய பேர்கள் குறி பார்ப்பீங்க, சரிங்களா. அந்த குறி பார்க்கும்போது ஒரு சில பேர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தெய்வம் வீட்டு வாசல்லே நிற்கிது, வீட்டுக்குள்ளே போக மாட்டேன்னு சொல்லுதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த விஷயந்தான். அந்த செய்வன ஸ்தம்பன எந்திரங்கள் வீட்டுக்குள்ளே பிதைச்சிருப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது பிரயோகம் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் தெய்வங்கிறது அந்த வீட்டுக்குள்ளே போக முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் இதுதான், சரிங்களா. ஒரு சில பேர்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த அங்காளி வீட்டுக்குள்ளே போகும், பங்காளி வீட்டுக்குள்ளே போகும், ஆனால் உங்களுடைய வீட்டுக்குள்ளே மட்டும் தெய்வம் வராது, சரிங்களா. இதுவும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, செய்வன ஸ்தம்பன இயந்திரங்களை வச்சுருக்காங்க, அதனால் தெய்வம் போக முடியாத சூழ்நிலையை அங்கே வச்சுருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம், சரிங்களா. சில பேர் பார்த்திங்கன்னா குறிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, குலதெய்வம்
என்னதான் குலதெய்வத்தை விழுந்து விழுந்து கும்பிட்டாலும் எங்களுக்கு அந்த குலதெய்வம் வந்து உதவி பண்ண மாட்டேன்னு சொல்லுது, எங்களுக்கு நல்லா வைக்க மாட்டேன்னு சொல்லுது அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அதனால உதவி செய்ய முடியாத நிலையை அந்த தெய்வத்திட்ட அந்த ஸ்தம்பன எந்திரத்தை உருவாக்கியிருப்பாங்க. இதில் காரணம் இதுதான். சரிங்களா? இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா தான் தெய்வம் கட்டில் இருக்குது, தெய்வம் எல்லாரும் சொல்லுவாங்க தெய்வத்தை கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி. எல்லா தெய்வத்தையுமே அவ்வளோ சீக்கிரம் எல்லாரும் கட்டிட மாட்டாங்க. சரிங்களா? அதற்காக தான் இந்த வீடியோ பதிவே போடுறேன். இது பேர் கட்டுறது கிடையாது, அந்த தெய்வத்தை நம்மளுக்கு உதவி செய்ய விடாமல் ஸ்தம்பனம் பண்ணுறது அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? அதாவது சமீபத்தில் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா இந்த செய்வன விஷயங்கள்லாம் கஸ்டமர்களுக்கு, நம்மளை தேடி வரக்கூடிய கஸ்டமர்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்குறது உண்டு. சரிங்களா? எதிரிகளுக்கு இந்த செய்வன விஷயங்கள் எல்லாம் பண்ணி கொடுக்குறது உண்டு. அப்பையில் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம தெய்வத்துக்கு முன்னாடி வச்சு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த செய்வன ஸ்தம்பன, அதாவது தெய்வ ஸ்தம்பன எந்திரத்தை ஒரு கஸ்டமருக்காக நம்ம என்ன செய்கிறோம், எழுதுகிறோம். சரிங்களா? எழுதி பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்கிறோம், அப்படியே அந்த எந்திரத்தை அப்படியே அந்த பூஜை ரூமில் ஒரு இடத்துல நான் தனியாக வச்சுட்டு சரி அதை அப்புறம் எடுத்து வெளியே வச்சுக்கிறலாம். எப்போவுமே இந்த தெய்வ ஸ்தம்பன எந்திரங்கள் எல்லாம் எழுதி பூஜை பண்ணி முடித்த பிறகு வீட்டுக்கு வெளியே ஏதாவது ஒரு இடத்துல தான் தனியாக வச்சுருப்பேன். பூஜை ரூமில் வைக்க மாட்டேன். எழுதி முடித்த பிறகு கையோடு கொண்டு போய் அந்த எடுத்து வெளியே தான் வைப்பேன். அன்னைக்குன்னு ஏதோ ஒரு காரணத்தினால அந்த எந்திரத்தை அதை அப்படியே வச்சுட்டு நான் என்ன செஞ்சுட்டேன், ஒரு முக்கியமான வேலை வந்துடுச்சுன்னு சொல்லி அந்த முக்கியமான வேலைக்கு நான் போன பிறகு போயிட்டு நானும் அந்த எந்திரம் இருக்கிறத மறந்துட்டேன். அதுவும் ஒரு வாரங்கள் ஆயிடுச்சு. சரிங்களா? மறந்த பிறகு நானும் பூஜையில் உட்கார்றேன். என்னுடைய தெய்வம் என்னிட்ட வர்றதெல்லாம் குறையுது. என் தெய்வம் பேசக்கூடிய அந்த பேச்செல்லாம் அப்படியே ஸ்டாப் ஆகுது. எனக்கும் உடல் ரீதியான பிரச்சனைகள்லாம் வருது, குடும்பத்தில் பிரச்சனைகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர ஆரம்பிக்குது. நான் உணர்ந்துக்கிட்டேன், தெய்வம் நம்மளை விட்டு விலகுது, தெய்வம் நம்மளுக்கிட்ட இல்லை அப்படிங்கிறத நான் ஓரளவுக்கு உணர்ந்துக்கிட்டேன். நம்ம தெய்வத்தை அழைச்சி என்ன பிரச்சனைன்னு தெய்வத்தை அழைச்சி கேட்குறதுக்கு கூட தெய்வம் என்ன சொல்ல மாட்டேன்னு சொல்லுது, பதில் சொல்ல மாட்டேங்குது. இப்படி ஒரு வாரமாக அந்த பிரச்சனையில் நான் கஷ்டப்பட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு என்ன பிரச்சனைன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தெய்வத்தை மனசார வணங்கிக்கிட்டு படுத்துட்டேன். அன்னைக்குன்னு இரவு வந்து நம்மளுடைய கனவு ரீதியாக நம்மளுக்கு எப்படி காட்டுது அப்படின்னா, நான் பூஜை செய்யக்கூடிய இடத்துல ஏதோ ஒரு கருப்பாக இருக்கிறது மாதிரி காட்டுது. உடனே நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா, கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு பார்க்கையில் இந்த செய்வன ஸ்தம்பன எந்திரத்தை அப்படியே வச்சுட்டு போயிட்டோம். எப்போவுமே அந்த எந்திரங்கள் எழுதுனேன் அப்படின்னா அதை எடுத்து வெளியே தான் வைக்கிறது உண்டு. நம்ம என்ன செஞ்சுட்டோம், ஞாபகம் மறதினால் அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு போயிட்டோம். அதன் பிறகு அதை எந்திரத்தை எடுத்து கொண்டு போய் வெளியே வச்ச பிறகு உடனே தெய்வம் வந்துருமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு 2-3 நாள் ஆன பிறகு தெய்வம் என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா நம்மள்கிட்ட பழைய நிலைக்கு வந்துடுச்சு. ஏன் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த எந்திரத்தை கொண்டு போய் நம்ம வீட்டில் வச்சுட்டோம் அப்படின்னா அந்த இடத்துக்குள்ளே தெய்வம் போக முடியாது. அப்படியே இந்த தெய்வம் உள்ளே போனாலும் நம்மளுக்கு அந்த தெய்வம் உதவி பண்ண முடியாது. முக்கியமாக மாந்திரிகர்கள் செய்வன வைக்கும்போது இந்த விஷயத்தை கட்டாயம் பண்ணுவாங்க. அதற்காக தெய்வத்தை கட்டுறது கிடையாது, தெய்வத்தை ஸ்தம்பனம் பண்ணி மட்டும் வைப்பாங்க. விஷயம் தெரியாத மாந்திரிகர்கள் தான் தெய்வத்தை கட்டுறது உண்டு. சரிங்களா? இது போல் சரி, இந்த மாதிரி ஒரு தெய்வத்தை கட்டிட்டாங்க அப்படின்னா, ஒரு சில மாந்திரிகள் என்ன செய்வாங்க, விஷயம் தெரியாமல் தெய்வத்தை கட்டிட்டாங்க அப்படின்னா அந்த தெய்வத்தை நம்ம கட்ட அவிழ்க்கும் போது அந்த தெய்வம் என்ன செய்யும் அப்படின்னா, கட்ட அவிழ்த்த பிறகு அதனுடைய பழைய சக்திகளெல்லாம் அது பெறுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு சில தெய்வங்கள் என்ன பண்ணும், யார் கட்டுனானோ அந்த மாந்திரிகரையும் யார் கட்ட சொன்னாங்களோ அந்த நபரையும் கருவறுக்கணும் அப்படிங்கிற அந்த வெறியில் என்ன செய்யும், அது போக ஆரம்பிக்கும். ஒரு சில தெய்வங்கள் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கட்ட அவிழ்த்த அடுத்த நிமிஷமே அளவு கடந்த ஒரு உக்கிரமாகவும் அதிபயங்கர ஒரு கோபத்தோடையும் ஓட ஆரம்பிக்கும். சரிங்களா? இது போல் நம்மளுடைய அனுபவத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ஒரு சில இடங்கள்லாம் நம்ம தெய்வத்தை கட்டு அவிழ்த்த பிறகு உடனே யார் உடம்புலையாவது சாமி வந்து மூச்சுன்னு ரொம்ப உக்கிரமாக ஆட ஆரம்பிக்கும். சரிங்களா? அளவு கடந்த கோபத்தை வெளிப்படுத்தும். இன்னும் ஒரு சில தெய்வங்கள் என்ன செய்யும், கட்ட அவிழ்த்த பிறகு அதனுடைய சக்தியை முழுவதுமாக இழந்துடும்.
சரிங்களா? அது திருப்பி அந்த முழு சக்தி நிலைக்கு வர்றதுக்கு 1 வருடம் ஆகலாம், 3 மாதங்கள் ஆகலாம், 6 மாதங்கள் ஆகலாம், இப்படி நாட்கள் ஆகலாம். உடனே தன்னுடைய சக்தியை கொண்டு வர முடியாது, சரிங்களா? இது போல தான் தெய்வங்களை கட்ட அவிழ்த்த பிறகு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறது உண்டு. இன்றைக்கி நீங்கள் புரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது தெய்வத்தை எல்லாருமே கட்ட மாட்டாங்க. அப்படியே இது தெய்வத்தை கட்டுறது கிடையாது, தெய்வத்தை ஸ்தம்பனம் பண்ணுறது, சரிங்களா? இது போல் உங்களுடைய குலதெய்வத்தையோ உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையோ யாராவது செய்வனை வச்சு ஸ்தம்பனம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இந்த ஸ்தம்பனத்தை நம்ம போக்கக்கூடிய வழிமுறைகளை பண்ணி அந்த தெய்வ கட்டுகளை நம்ம அவிழ்க்க முடியும், சரிங்களா? மாந்திரீகத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, சரிங்களா? தெய்வத்துடைய கட்டுகளை அவிழ்த்து தெய்வத்துக்கு இழந்த சக்திகளையும் மாந்திரீகம் ரீதியாக பூஜைகள் செஞ்சு நம்ம கொண்டு வர முடியும், சரிங்களா? இதுதான் செய்வனை தடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்படம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.